வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் கார்த்திகை ஸ்பெஷல் அடை, கார அடை, இனிப்பு அடை, இதுதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியான ஒரு அடை. அட் டைமில் காரம் இனிப்பு ரெண்டுமே நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? காரடைக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாம். 1/3 கப்பு முழு உளுந்து, அதே ஈக்குவல் குவான்டிட்டி 1/3 கப்பு கடலைப்பருப்பு, அதே 1/3 கப்பு துவரம்பருப்பு, பச்சரிசி 1 கப்பு, பருப்பு எல்லாம் 1 கப்புனா அரிசி 1 கப்பு. இதை நல்லா கழுகிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிரும். கருப்பு உளுந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துருவோம். இனிப்படைக்கு 1/2 கப் பச்சரிசி, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, இது 3ஐயும் ஒன்றா தட்டி நல்லா கழுகிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருவோம். மூணு மணி நேரம் ஆயாச்சு. அரிசி பருப்பு ரெண்டையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். தண்ணி குறைச்சி விட்டு திக்க ஆட்டி எடுங்க. நம்ம வெல்லம் சேர்க்கச்சுன்னா அது வேற மெல்ட் ஆகி தண்ணி விடும். அடைக்கு பொதுவாக திக்காக தான் இருக்கும், அதை கணக்காக்கி நீங்கள் அரைச்சிடுங்க. ஒரு அடை மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுக்கணும். இதோட 3 ஏலக்காய், துளி அளவுக்கு உப்பு, இதோட துருவின 1 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாம். ஒரு சுற்றி எடுத்ததுக்கப்புறமா குறைன்னு அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1 டீஸ்பூன் சுகர், வெல்லம் கூடுதலாகவும் சுகர் கம்மியாகவும் சேர்த்துடுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் சுக்கு, இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ ஆட்டி எடுத்துடலாம். தேங்காயை இதே மாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுடுங்க. இதை நெய்யில் வறுத்து அதில் சேர்க்கலாம், துருவியும் சேர்க்கலாம். ஆல்ரெடி நம்ம துருவின தேங்காய் போட்டு அரைச்சதுனால நீங்கள் இதை பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அதை கடித்து சாப்பிடச்சிலும் நல்லாயிருக்கும். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. நான் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய், இதில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை முருகலை வறுத்து எடுத்துடுங்க. நம்ம அந்த இனிப்பு அடை அது கடிச்சு சாப்பிடச்சுல ஒரு கடியில தேங்காய் கடி விடாது, வாசம் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பச்சையா சேர்க்கறத விட இதே மாதிரி நெய்யில வறுத்து சேர்த்து பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். வெல்லம் சேர்த்து எந்த ஐட்டம் பண்ணினாலும் அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்ல முருகலாக வரட்டும். இப்போ இந்த தேங்காய் எல்லாமே மாவில் கொட்டிடலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு. இதே போல் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்த மாவோட சேர்த்துடலாம். இனிப்பு அடைக்கி மாவு ரெடி ஆயிடுச்சு. நெய்யில் வறுத்த தேங்காய் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடையாக வார்த்து எடுத்துடலாம். இந்த அடை இனிப்பு அடை ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சு நீங்கள் செய்யணும். ஏன்னா நம்ம இனிப்பு சேர்த்துருக்குற அப்படின்னால குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். மெதுவாக எரிஞ்சால் தான் கரிஞ்சும் போகாது. கார அடைக்கு அரிசி நல்லா ஊறிட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கார அடை அப்படிங்கிறதுனால மிளகு கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே சேர்த்துடுங்க. 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு அடைக்கு அரைக்கிற மாதிரி குறைன்னு அரைச்சி திக்காக எடுத்துடுங்க.
ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக மிக்ஸி கழுகி அந்த தண்ணியை உள்ளே விட்டுடலாம். தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துடுங்க. துருவின தேங்காய் ஒரு அரை கப்பு. தேங்காய் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடை சுட்டு எடுத்துடலாம். மாவு நல்லா கலந்துக்கிடுங்க கருவேப்பிலை போட்டு. அடை மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதே போல் அரைக்கிறதும் கொஞ்சம் குறகுறன்னு தான் அரைக்கணும். ரொம்ப சாஃப்டாக தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடாதுங்க. அரைச்ச உடனே சுடுற அடை. தோசை சட்டி அடுப்பில் வச்சுடுங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு அதை விரித்து எடுத்துடுங்க. நடுவில் ஒரு சின்ன குழி எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் விடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் விட்டு தான் செய்கிறேன். ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும். பருப்பு எல்லாம் நல்லா வெந்து கிடைக்கணும். இப்போ இதை அப்படி மாற்றி போடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். நல்லா கிறிஸ்பான அடை ரெடி ஆயிரும். நல்லா கொஞ்சம் கலர் வரட்டும். நம்ம கருப்பு உளுந்து போட்டிருக்கனால கலர் கொஞ்சம் டல் கலர் தான் இருக்கும். ஆனால் ஹெல்த்தியான ஒரு அடை. நல்லா இதே போல் நல்ல கோல்டன் கலர் வரட்டும். இந்த வருது பார்த்தீங்களா? இது போல் நல்லா கோல்டன் கலர் வந்துன்னா இந்த அடை சாப்பிடச்சுல நல்லா இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். கார்த்திகை கார அடை ரெடி ஆயிடுச்சு. கார்த்திகை ஸ்பெஷல் இனிப்பு அடை. 1.5 கரண்டி மாவு விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக துருவுன தேங்காய். நெய் விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் நல்லா வெந்து கிடைக்கும். நல்லா கொஞ்சம் முருகலாக வரட்டும். நல்லா செவந்து வந்தோடனே மாற்றி போடுங்க. அதை நம்ம தேங்காய் துருவி போட்டனால அது பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே இது இந்த நெய்யில் வெந்து வரச்சில் அந்த தேங்காய் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பக்கமும் மாற்றி போட்டு நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். இப்போ இந்த அடையை நம்ம எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே நல்ல டெம்டிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ஒரே மாதிரி நல்லாயிருக்கும். நம்மளோட கார அடையும் இனிப்பு அடையும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.